சமஸ்காரமும் அதன் சம்பிரதாயங்களும். அந்த புத்தகத்தின் பெயரே சமஸ்காரமும் அதன் சம்பிரதாயங்களும். இதை அப்படியே வச்சுக்கோங்க. அண்மையில் ஒரு தொடர்வண்டி பயணத்தில் ஒரு வயது முதிர்ந்த மூதாட்டி, 82 வயது, அவங்க கணவருக்கு 87 வயது, நிறைந்த சுமங்கலி. என்னை பார்த்து அவங்க சொன்னாங்க, ஐயா, ஜெயா தொலைக்காட்சியில் அருள் நேர பகுதி முழுமையாக நாங்கள் பார்க்குறோம், நிறைய குறிப்பெடுத்து எல்லாருக்கும் சொல்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்லிவிட்டு என் கையில் ஒரு புத்தகம் கொடுத்தாங்க. இது தொடர்வண்டியில் நடந்த சம்பவம், சமஸ்காரமும் அதன் சம்பிரதாயமும். சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க, நிறைய வாழ்வியல் விஷயங்களையும் நீங்கள் அவ்வப்போது சொல்லுங்கள். திருமண வீடுகளில் செய்யக்கூடிய சுமங்கலி பிரார்த்தனை, அப்புறம் சில சமூகத்தில் கொண்டாடக்கூடிய விழாக்கள், உபநயனம், இது ரெண்டையும் பற்றி அடுத்த தலைமுறைக்கும் இன்றைக்குள்ள பெண்களுக்கும் விளக்கமாக சொல்லுங்கள் என்றார். எனக்கு ரொம்ப அந்த புத்தகம் பயன்பட்டது. இந்து தர்மத்தை பற்றி, வழிபாடுகளை பற்றி அடுத்த தலைமுறைக்கு எடுத்து சொல்வதற்கான ஒரு கையேடு. அந்த புத்தகத்திலேருந்து இன்றைக்கி 2 தலைப்பு உங்களுக்கு சொல்கிறேன். சமஸ்காரமும் அதன் சம்பிரதாயமும். ஏன் புத்தகத்து பேரை நான் திருப்பி நினைவுபடுத்துகிறேன்னா, அதை வாங்கி வாசித்தா ஒவ்வொரு வீட்லேயும் காசு பணம் இருக்கோ இல்லையோ, இந்த புத்தகம் இருந்தாலே செல்வம் நிலைத்து நிற்கும். சுமங்கலி பிரார்த்தனை அவங்க எழுதுகிறாங்க, குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு என்று தமிழர்கள் செய்கின்றார்கள். ஒரு பிரிவினர் தங்கள் முன்னோர்களாகிய இறந்த பெண்களை மனதில் நிறுத்தி அவர்களை திருமண பெண்ணை வீட்டிற்கு அழைத்து வருவதற்கு முன்பு செய்யக்கூடிய வழிபாடு சுமங்கலி பிரார்த்தனை என்கின்ற பெண் வழிபாடு. இன்றைக்கி குலதெய்வ வழிபாடே கூடாதுன்னு சில பேர் நம்ம நாட்டில் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் குலதெய்வம் இஷ்ட தெய்வம் மட்டுமல்ல, சுமங்கலி பிரார்த்தனை வழிபாடும் அவசியம்னு பேசியிருக்காங்க. அதில் எப்படி சொல்கிறாங்க பாருங்கள். முதலில் உங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய திருமணமாகிய, இப்போ ஒரு குடும்பம் இருக்காங்க, அந்த வீட்டில் பிள்ளைக்கு திருமணமாகி வராங்கன்னா முதல்ல அவங்க செய்ய வேண்டிய பிரார்த்தனை சுமங்கலி பிரார்த்தனையா. ஏன்? இறந்த முன்னோர்களின் நினைவாக 9 கஜத்திற்கு புடவை இருக்கும். இதெல்லாம் தெரிய மாட்டேங்குது அடுத்த தலைமுறைக்கு. அந்த 9 கஜ புடவையை உருவகம் செய்து வீட்டின் நடுப்பகுதியில் வைத்து அதற்கு சந்தனம் குங்குமம் வைத்து மறந்துவிடக்கூடாது. ஒரு தாயும் பெண்ணும் உட்காந்து சாப்பிடலாமா, ஆனால் மாமியாரும் மருமகளும் ஒரே பொண்டுகள் சாப்பிடக்கூடாதான். ஏன்னா இவங்க வேறு வீடு, இவங்க வேறு வீடு, அதனால் ஒரே பரம்பரையில் வரக்கூடியவங்க அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதில் சொல்கிறாங்க, எவ்வளவு நேர்த்தியாக. இந்த சுமங்கலி பிரார்த்தனை என்பது 7, 5, 9 என்று உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களை அழைத்து வந்து அவர்களுக்கு பாத பூஜை செய்து, இன்னும் சொல்ல போனால் திருமணத்திற்கு முன்பு செய்யக்கூடிய ஆண் வீட்டில் திருமங்கல்ய தாரணத்திற்கு உண்ட அந்த மங்கள நானாகிய திருமங்கல்யத்தை வைத்து பூஜை செய்து மூத்த பெண்களிடம் கொடுத்து ஆசிர்வாதம் வாங்கி உடன் பிறந்த அந்த வீட்டு குலமகளுக்கு இந்த வணங்கிய புடவையை தர வேண்டும். அதுலேயும் கன்னியா பெண்கள் சில குழந்தைங்களை கூட்டிகிட்டு வரலாமா, அவங்க குறைவாக இருக்கணுமா. அடுத்த வரி தான் ரொம்ப முக்கியம். அதில் நிறை மாத 5 மாதத்திற்கு மேற்பட்ட கர்ப்பிணி பெண்களை சுமங்கலி பிரார்த்தனையில் அமர்த்தக்கூடாது. நான் நேரம் குறைவாக இருக்கிறதுனால உபநயனத்துக்கு குயிக்காக வந்துடுறேன். 7, 9 வயதுக்குள்ள உபநயனம் ஒருவருக்கு செய்யணும் அப்படிங்கிறது இந்து தர்மத்தில் சொல்லியிருக்கு. பாட்டியும் தாத்தாவும் உறவின் இணைப்பு பாலம் என்பதை சொல்வதற்கு ஒரு உன்னத நிகழ்வு இந்த உபநயனம். இன்னும் சொல்ல போனால் இளம் வயதில் அவனை குருகுல கல்விக்கு அனுப்பாவிட்டாலும் நாணம் பெறுவதற்கான பக்குவம் வருவதற்குத்தான் பிக்ஷாவந்தனம் என்கின்ற ஒரு நிகழ்வே நடக்கிறது. இப்போதெல்லாம் உபநயம் செல்கின்றவர்கள் அங்கு இருக்கக்கூடிய இனிப்பு பலகாரங்களை பெறுவதில் காட்டக்கூடிய ஆர்வத்தை இல்லத்திலிருந்து அரிசி பருப்பு எடுத்து கொண்டு போய் பிக்ஷாவந்தனம் செய்தால் உங்கள் வீட்டில் என்றைக்கும் தட்டுப்பாடு வராது. அதை விட அடுத்து சொல்கிறாங்க, நாந்தி என்று ஒரு நிகழ்வு இருக்கிறது, இறந்த முன்னோர்களுக்கானது.
கண்டிப்பாக உபநயத்தில் நாந்தியை வேத விற்பன்னர்கள் சாஸ்திரிகளை வைத்து 7-9 குறையாமல் செய்தால் உங்கள் வீட்டு முன்னோர்களுடைய ஒட்டுமொத்த ஆசிர்வாதத்தை அடுத்த தலைமுறை பெறலாம். சீர்வரிசை செய்வதை விட உபநயம் செய்யக்கூடிய குழந்தைக்கு காயத்ரி மந்திரத்தின் பெருமையும், நாள்தோறும் காலை மதியம் மாலைகளில் சந்தியாவந்தனம் செய்தால் இந்த மண் சிறக்கும் என்று எழுதுகிறார்கள். எனவே நம்மில் மறந்து போன நம்முடைய வழிபாடுகளில் ஒன்றான சுமங்கலி பிரார்த்தனையும் உபநயம் குறித்த வயதில் செய்வதும் குடும்பத்திற்கு ஆனந்தம் என்பதை சொன்ன சமஸ்காரமும் சம்பிரதாயமும் புத்தகத்திலிருந்து நல்ல நல்ல செய்திகள் அவ்வப்போது தொடரும். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.